ஏஐபிஜிடி எக்ஸாமுக்கு இன்னும் 1 ஆர் 2 மந்த்ஸ் தான் இருக்குது. ஐயோ, இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட் படிக்காமல் இருக்கே, படித்த சப்ஜெக்ட்டும் மறந்து போன மாதிரி இருக்கே அப்படின்னு பயமாக இருக்கா? கவலையே பட வேண்டாம். நம்ம ஆக்சான்மெட் அகாடமியில் கன்ஃபார்மாக பிஜி சீட் எடுக்கிற மாதிரி பவர்ஃபுல்லான யூனிக்கான 4 பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். இதை இப்போலேருந்தே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்ரேஷன் லெவல் 2x கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பிளான் நம்பர் 1, பேண்டோம் டெட்லைன். அதாவது இமேஜினரியாக ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுறது. உண்மையான எக்ஸாம் டேட்டுக்கு 10 to 15 டேஸ்க்கு முன்னாடியே எக்ஸாம் வரதா ஒரு இமேஜினரி டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உதாரணமாக ஜூன் லாஸ்ட் வீக் ஆர் ஜூலை 2nd or 3rd வீக்கில் எக்ஸாம் வருதுன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டா அதிலிருந்து 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம சிலபஸை வந்து கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்குள்ள ஒரு அர்ஜென்சி வந்து க்ரியேட் ஆகும், பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்யும், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்லாம் வந்து குறையும். இந்த இமேஜினரி டெட்லைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 10 to 15 டேஸ் தான் நம்மளோட அல்டிமேட் போனஸ் ரிவிஷன் பீரியடாக வந்து இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளோட ப்ரிப்ரேஷனோட ஸ்பீட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிளான் நம்பர் 2, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தியரி. அதாவது தியரியிலேருந்து போகாமல் எம்சிக்யூ, மார்க் டெஸ்ட் அதிலிருந்து தியரிக்கு போகிறது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது 80% ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். வீக்லி ட்வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட சேர்த்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கணும். அந்த மாதிரி எழுதி பார்க்கும்போது எந்தெந்த கொஷின்லாம் தப்பாகுதோ அந்த கொஷினோட டாப்பிக்கை நம்ம புக்கில் போய் படிக்கணும். இந்த மாதிரி படிக்கிறப்ப லாஸ்ட் டைமில் கன்ஃபியூஸ் ஆகி புதுசாக நிறைய டாபிக்ஸ் வந்து படிக்கிறத வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். எதுக்கு நம்ம அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியும். பிளான் நம்பர் 3, ஆக்டிவ் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ரிவிஷன் பண்ணுறதுனா புக்கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடியும் லைன் பை லைனாக வந்து படிக்கிறது கிடையாது. அப்படி படித்தோன்னா படிக்கும்போது புரிஞ்ச மாதிரி இருக்கும், எக்ஸாம் ஹாலில் ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ப்ராப்பரான ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கை படித்து முடித்த உடனே புக்கை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒயிட் ஷீட்டில் என்னென்ன பாயிண்ட் படித்தோம் அப்படிங்கிறத எழுதி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் அப்படிங்கிறத கரெக்டான ஒரு கேப்பில் மறுபடியும் திரும்ப பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பிரெயினுக்கு எப்போவும் ஒரு இன்ஃபர்மேஷனை உள்ளே தள்ளுறதை விட பிரெயின்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியே எடுக்கும்போது நம்மளோட மெமரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதனால் எப்போவுமே எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த ரிவிஷன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. பிளான் நம்பர் 4, எக்ஸாம் சிமுலேஷன் ட்ரில். அதாவது நிஜமான ஏஐபிஜிடி எக்ஸாம் எந்த டைமிங்கில் நடக்குமோ ஆஃப்டர்நூன் 2 to 4 அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம்னா அதே டைமில் உங்களோட ரூமையும் நீங்கள் எக்ஸாம் ஹாலாக மாற்றணும். மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், நோட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். கரெக்டாக அந்த 2 மணி நேரம் தாகம் எடுத்தால் கூட எந்திரிக்காமல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் அப்போது உங்களுக்கு பயமே வராது. ஏன்னா உங்களோட பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே அந்த டைமிங்க்கு பழகிடும். இந்த மாதிரி பண்ணுறப்ப எக்ஸாம் பயத்தை வந்து போக்கி நெகட்டிவ் மார்க்கை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி நேரத்தில் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி படிக்கிறது தான் உங்களை மற்றவங்கள விட முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும். இந்த 4 பிளானில் உங்களுக்கு எந்த பிளான் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்மார்ட்டாக படிக்க உடனே நம்ம ஆக்சான்மெட் அகாடமியில் ஜாயின் பண்ணி ஏஐபிஜிடி எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.